இன்று எத்தனை பேரின் வாழ்க்கை போர்க்களமாக இருக்கிறது. வெளியில் சிரிப்பு, உள்ளே கண்ணீர். நல்லா இருக்கேன் என்று சொன்னாலும் இரவில் தனியாக படுத்திருக்கும் போது இனி என் வாழ்க்கை என்ன ஆகும் என்று அழுகிறார்கள். சிலர் பணத்துக்காக, சிலர் குடும்பத்துக்காக, சிலர் உடல் நலத்துக்காக, சிலர் மனதுக்குள் நடக்கும் அமைதி இல்லாத யுத்தங்களுக்காக போராடுகிறார்கள். நான் எவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஆனால் எதுவும் மாறவில்லையே என்று சோர்ந்து போயிருக்கிறார்கள். ஆனால் இன்று தேவன் உன்னிடம் சொல்கிறார், நீ போராட வேண்டிய யுத்தங்கள் சில இருக்கின்றன. ஆனால் சில யுத்தங்களை உன்னால் போராட முடியாது. அதை நான் தான் போராடப் போகிறேன். எகிப்திலிருந்து வெளியே வந்த இஸ்ரவேல் மக்களுக்கு முன் செங்கடல், பின்னால் பார்வோனின் படை, இருபுறமும் மலைகள். ஓடவும் முடியாது, போராடவும் முடியாது. அப்போது தேவன் மோசேயின் மூலம் சொன்னார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் அமைதியாயிருங்கள். அந்த ஒரு வார்த்தை அவர்களின் வாழ்க்கையை மாற்றியது. இன்று உன் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். நல்லவனாக இருந்தாலும் குறை சொல்பவர்கள் இருப்பார்கள். அமைதியாக இருந்தாலும் காயப்படுத்துபவர்கள் இருப்பார்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், நீ விழுங்கிய ஒவ்வொரு கண்ணீரையும் நான் பார்க்கிறேன். நீ பேசாமல் தாங்கிய வேதனைகளையும் நான் கேட்கிறேன். யோசேப்பை பாருங்கள். சகோதரர்களால் குழியில் போடப்பட்டு, அடிமையாக விற்கப்பட்டு, தவறில்லாமல் சிறையில் அடைக்கப்பட்டான். அவர் தன்னால் முடிந்ததை செய்தார், மீதியை தேவனிடம் விட்டார். இன்று சிறைவாசியாக இருந்தவர் நாளை ராஜாவுக்கு அடுத்த நிலைக்கு உயர்த்தப்பட்டார். தாவீதை பாருங்கள். சிறிய மேய்ப்பன் பையன், எதிரில் பெரிய கோலியாத். இந்த யுத்தம் என்னுடையது அல்ல, இது தேவனுடைய யுத்தம் என்றான். அதுதான் விசுவாசம். தானியேல் சிங்க குகையில் போடப்பட்ட போது அவர் அமைதியாக தேவனை நம்பினார். தேவன் சிங்கங்களின் வாயை மூடினார். மார்த்தா, மரியாள் இருவரும் எல்லாம் முடிந்துவிட்டது என்று அழுதபோது இயேசு வந்து லாசருவை உயிர்ப்பித்தார். நீ முடிந்துவிட்டது என்று நினைக்கும் இடத்திலும் தேவன் இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நாம் அவசரப்படுகிறோம். ஆனால் தேவனுக்கு நேரம் வேறு. விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்டிருக்கும் பொழுது வெளியே எதுவும் தெரியாது. ஆனால் உள்ளே வேர் வளர்ந்து கொண்டிருக்கும். அதுபோலத்தான் தேவன் உன் வாழ்க்கையில் வேலை செய்கிறார். சில நேரங்களில் எல்லா கதவுகளையும் மூடுவார். தவறான கதவுக்குள் நீ போகாமல் இருக்க. சில மனிதர்கள் உன்னை விட்டு போவார்கள். ஆனால் தேவன் சொல்வார், அவர்கள் உன்னை விட்டு போனாலும் நான் உன்னை விடமாட்டேன். இன்று தேவன் உனக்கு சொல்கிறார், நீ எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு யுத்தத்துக்கும் தனியாக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உனக்காக போராடுகிறேன். நீ சோர்ந்து போயிருந்தாலும், ஜெபிக்க கூட சக்தி இல்லாவிட்டாலும், இனி என்னால முடியல என்ற நிலையில் இருந்தாலும், உன் உடைந்த மனசையும் தேவன் கேட்கிறார். மோசே கடலை பிரிக்கவில்லை, தேவன் பிரித்தார். தானியேல் சிங்கத்தின் வாயை மூடவில்லை, தேவன் மூடினார். யோசேப் தன்னை உயர்த்தவில்லை, தேவன் உயர்த்தினார். தாவீது தன் சக்தியால் ஜெயிக்கவில்லை, தேவன் ஜெயம் கொடுத்தார். இப்பொழுது உனக்கு எதிராக இருக்கும் கடன், குடும்ப வேதனை, அவமானம், துரோகம், இவை அனைத்தையும் விட பெரியவர் உன் தேவன். சில யுத்தங்களுக்கு முழங்காலில் விழுந்து ஜெபிப்பதே பெரிய வெற்றி. உலகம் சொல்கிறது, நீயே ஃபைட் பண்ணு. தேவன் சொல்கிறார், நீ என்னை நம்பு, நான் ஃபைட் பண்ணுகிறேன். அதனால் அழாதே என்று சொல்ல முடியாது. கண்ணீர் வரும், வேதனை இருக்கும். ஆனால் அந்த கண்ணீரோடு தேவனை பிடித்துக்கொள். உன் கண்ணீரை வீணாக்காதவர் அவர். இன்று நீ பார்க்கும் போராட்டம் நாளை உன் சாட்சியாக மாறும். இன்று உன்னை காயப்படுத்தியது நாளை இன்னொருவருக்கு ஆறுதலாக உன்னை பயன்படுத்தும். அதனால் கைவிடாதே, அமைதியாக இரு, ஜெபித்துக் கொண்டே இரு, நம்பிக்கையை விடாதே. ஏனென்றால் கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். நீ அமைதியாயிரு. ஆமென்.